அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அகீதா என்று வருகின்ற பொழுது இது மிக பிரதானமான ஒரு அடிப்படை பாடம். இந்த பாடத்தில் தான் நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்ற அந்த கேள்விக்கு ஆன்சர் இருக்கிறது. இந்த பாடத்தில் தான் எங்க போக இருக்கிறோம் என்ற கேள்விக்கு ஆன்சர் இருக்கிறது. இந்த பாடத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல என்ன நிலையை தாங்கி இருக்கிறது என்ற கேள்விக்கு ஆன்சர் இருக்கிறது. அல்லாஹ் பற்றிய தகவல் இங்கு அதிகமாக இருக்கிறது. இந்த அல்லாஹ் பற்றிய தகவல் எங்களுக்கு குறைபாடாக இருக்கிற பொழுது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை இஹ்லாஸோடு, உள்ளச்சத்தோடு, திருப்தியாக, நம்பிக்கையோடு, உறுதியோடு செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் போகிறது. அதனால் இந்த அகீதாவுடைய அடிப்படை எங்கள் அனைவர்களுக்கும் தேவை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை தெளிவாகவும் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தமட்டிலே அடிப்படை கோட்பாடு அகீதா. இஸ்லாமிய அகீதாவில்தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட இஸ்லாமிய அகீதா கோட்பாடு சரியாக அமைகின்ற பொழுதுதான் அந்த காரியம் அல்லாஹு தாலாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது, நன்மை கிடைக்கின்றது. ஒருத்தர் காலமெல்லாம் வணங்குகிறாரு, இரவெல்லாம் நின்று வணங்குகிறாரு, அவர் பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறாரு, இன்னும் தன்னை வருத்தி கொண்டு எல்லா அமல்களையும் செய்கிறாரு. அவருடைய இறை நம்பிக்கையிலே, அகீதாவிலே, அவருடைய அல்லாஹு தாலாவுடைய அந்த வஹி சம்பந்தப்பட்ட அந்த செய்தியிலே ஏதாவது தவறுகள் அந்த நிர்ணயத்தில் இருக்கிற பொழுது அல்லாஹு தாலாவிடத்தில் அது செல்லுபடி ஆகாது என்பதனை நாங்கள் புரிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு பாடம், ஒரு கல்வி அகீதா என்பதனை நாங்கள் புரிய வேண்டும். அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்பி நிறைய சமுதாயத்தார்களுக்கு அல்லாஹு தாலா இந்த அகீதாவை தான் முதலாவது போதிக்குமாறு ஏவுகிறான். உஅ்புதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹு தாலாவை மட்டும் வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு இறைவன் கிடையாது. இதிலிருந்து என்ன புரிகிறது? எல்லா சமுதாயத்தினர்களும் பல தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அமல்களை பொறுத்த மட்டில் இந்த சமுதாயத்துக்குத்தான் அல்லாஹு தாலா அதிகமான நல்லறங்களை கொடுத்தான். இதுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்தாருக்கு அதிகமான நல்லறங்கள் கொடுக்கப்படவில்லை. இந்த அகீதாவையே அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு அதிகமாக நினைவூட்டி அதன் பக்கம் அல்லாஹு தாலா அழைக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்திலே முந்தி வாழ்ந்த நபிமார்களுடைய கோட்பாடுகள், அந்த சமுதாயத்தாருக்கு அருளின கொள்கைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சுட்டி காட்டுகிறான். 6 விடயங்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். 5 விடயங்கள் கிருகையாக பின்பற்ற வேண்டும். 6 விடயங்கள் ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயங்கள். இது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இதில் எதுவும் செய்வதற்கு கிடையாது. இது நம்பிக்கொள்ளக்கூடிய, உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள். இதை தெரிந்து இதை சரி செய்வதற்கு ஒரு 2 நிமிடங்கள் போதும். இவற்றை நாங்கள் சரியாக உள்ளத்துக்கு எடுத்து இதை சரியாக நம்பி இதை ஏற்றுக்கொண்டால் அவர் முஸ்லீம் ஆயிடுவார். அடுத்ததாக 5 விடயங்கள் அவர் செய்தாக வேண்டும். கலிமா சொல்லுவது, உள்ளத்தால் ஏற்று வாயால் மொழிந்து கொள்வது, அடுத்தது அவர் தொழுகிறது, ஜகாத் கொடுக்கிறது, நோன்பு நோட்கிறது, ஹஜ்ஜி செய்கிறது, இப்படி மொத்தமாக 11 விடயங்கள். இந்த 11 விடயங்களிலேயும் அவர் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அகீதா என்று சொல்லுகிற பொழுது தேர்ச்சி பெறாமல் ஈடுபட முடியாது. அதில் அவர் பாஸ் ஆகித்தான் ஆக வேண்டும். அடுத்தது கிரிகைகளை பொறுத்த மட்டில் அதுக்குள்ள அகீதாவை நுழைய வைத்துத்தான் அதை செய்ய முடியும். தொழுகை செயலை செய்ததனால் அது தொழுகை ஆகாது, அதுக்குள்ளும் ஒரு அகீதா இருக்கிறது.
நோன்பு அதுக்கேற்ற அகீதா இருக்கிறது, ஜகாத்து அதுக்கேற்ற அகீதா இருக்கிறது, ஹஜ்ஜு அதுவும் அகீதாவோடு சம்பந்தப்பட்டது. எல்லா நல்லறங்களுக்குள்ளேயும் அகீதா நுழையணும். அதுக்காக இந்த மார்க்கத்தில் இந்த 11 காரியங்களையும் நாங்கள் பல காலங்களாக நாங்கள் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன் அவ்வளோ வியாக்கியானம் அதில் இருக்கிறது. அல்லாஹு தாலாவிடத்தில் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து இந்த அகீதாவுடைய தரத்தை வைத்து தான் உயர்கிறது. எவ்வளோ தெரிந்து வைத்திருக்கிறோம் என்ற அளவுகோல் அல்ல. ஒருத்தர் இஸ்லாத்தை கரைத்து குடித்திருக்கிறாரு, நிறைய அவர் தகவல் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, அல்லது அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய அனைத்து விஞ்ஞானங்களையும் படித்திருக்கிறாரு, டெக்னாலஜிகளையும் படித்திருக்கிறாரு, ஃபிக்ஹ் கிதாபுகளை அப்படியே மனப்பாடம் செய்திருக்கிறாரு. இப்படி என்னதான் முழு ஹதீஸையும் அவர் மனப்பாடம் இட்டிருந்தாலும் அகீதா என்ற ஒரு கலிமாவில் அவர் அவுட் ஆகிடலாம், இஸ்லாத்தை விட்டு அவர் வெளிக்கே போயிடலாம். நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுத்த மட்டில் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்ற ஸ்தானத்தை அகீதாவினால் தான் பெற்றார்கள். நிறைய நல்லறங்கள் செய்து அதை பெறவில்லை, நல்லறங்களும் செய்தார்கள். அதில் அகீதா இருந்த காரணத்தினால்தான் அவ்வளோ வேகமாக அல்லாஹு தாலாவிடத்தில் இந்த உலகத்திலேயே அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளாருக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா அவனை பற்றிய தகவலை கூடுதலாக கொடுக்கவில்லை. அவனை பற்றிய தகவலை ஒரு அளவுக்குத்தான் அல்லாஹு தாலா சொல்லியிருந்தான். அதனால்தான் அந்த சமுதாயத்தாருக்கு எப்பொழுதுமே அந்த நபி அந்த சமுதாயத்தோடே இருக்க வேண்டி இருந்தது. அந்த சமுதாயத்தை விட்டும் அந்த நபி விலகி போனால் அவர்கள் அடுத்த நபி வருவதற்கு இடையில மீண்டும் பழைய வழிகேட்டுக்கே சென்று விடுவார்கள். இதனால் பல நபிமார்கள் வரவேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா கூடுதல் வணக்கங்களையும் கொடுக்கவில்லை. ஏன்? இந்த எங்களுடைய ரசூலுல்லாஹுடைய உம்மத்தினர்களுக்கு இருக்கிற அளவுக்கு அகீதாவை அவர்களுக்கு சொல்லாத காரணத்தினால வழிபாடுகளையும் கூடுதலாக கொடுக்கவில்லை. அந்த சமுதாயத்தினர்கள் அல்லாஹு தாலாவை அழைக்கின்ற பொழுது கூட ரப்பி மூசா, மூசாவுடைய ரப்பு, ரப்ப இப்ராஹிமுடைய ரப்பு, ரப்பி ஹாரூன், ஹாரூனுடைய ரப்பு, அப்படித்தான் சொல்லுவார்கள். துவா கேட்கின்ற பொழுதும் கூட உதுஉலனா ரப்பக், அந்த நபியிடத்தில் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தியுங்கள். அவர்களுடைய தேவைக்கு அந்த நபி பிரார்த்திக்க வேண்டி இருக்கிறது. அந்த சமுதாயத்தோடு அந்த நபி இரண்டரை கலந்து வாழக்கூடிய நிலைக்குத்தான் அவர்களுக்கு அகீதா சொல்லப்பட்டது. இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலாவுடைய அருளின் காரணமாக அகீதாவில் எல்லா விஷயத்தையும் அல்லாஹு தாலா எந்த நம்பிக்கை எப்படி அமைய வேண்டும் என்பதனை தெள்ள தெளிவாக இந்த அல் குர்ஆன் அடிப்படையில் அல்லாஹு தாலா சொன்ன காரணத்தினால இறுதி நபிக்கு பின்னால் இனி நபி வர வேண்டிய தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத காலத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் கூட தெளிவான அகீதாவில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தெளிவை விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதை பார்க்கிறோம். நாங்களாக அல்லாஹு தாலாவிடத்தில் துவா கேட்கிறோம், அது அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா எங்களுக்கு சமீபமாக இருந்து தருவதை நாங்கள் உணர்கிறோம். ரிஸ்க் அளிக்கிறதை கண்ணால் பார்க்கிறோம். எங்களுடைய தேவைகளை அவன் நிறைவேற்றுவதை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம், மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வப்பொழுது அல்லாஹு தாலா எங்களுக்கு நிறைய கஷ்டங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய உதவியை கண்டுகொண்டே இருக்கிறோம். ஆனால் நபி எங்களோடு கிடையாது. காரணம், இந்த அகீதா தான் அல்லாஹ்வுடன் எங்களை சமீபமாக்கி இருக்கிறதை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்த ரஹ்மத்தின் அருளின் பாக்கியத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இதுக்கு காரணம் அகீதா. இந்த சமுதாயத்தாருக்கு அல்லாஹு தாலா நிறைய நல்லறங்களை கொடுத்திருக்கிறான். இது மாதிரி நல்லறங்களை கடமையாக்கின சமுதாயம் முன்னால் வாழவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த சமுதாயத்தினர்கள் அகீதாவில் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறார்கள். நபிகளார் என்ன அகீதாவில் இருந்தார்களோ அதே மாதிரி 100% அதை நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். அதில் எந்த விதமான ஒன்றும் எங்களுக்கு தெரியாமல் இல்லை. நபிகளார் கொண்டு வந்த மார்க்க கிரிகைகளாக இருந்தாலும் கூட எதுவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் விடவில்லை. அதனால் நாங்கள் தெரிந்திருக்கிறோம் என்றால்
அகீதாவில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு தெளிவை இந்த அல் குர்ஆன் சுன்னாவினூடாக தெரிந்திருக்கிறோம். இதிலிருந்து நாங்கள் புரியணும், இஸ்லாமிய மார்க்கத்தில் அகீதா கோட்பாடொன்றை நாங்கள் தெரிந்து கொள்வதாயிருந்தால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, வஹி என்ற ஒரு வழி மட்டும்தான். இந்த வஹியின் மூலமாக மட்டும்தான் எதையும் நாங்கள் நம்ப முடியும். இந்த வஹி அல் குர்ஆன் அஸ் சுன்னா, இந்த இரண்டையும் தவிர இந்த அகீதா கோட்பாட்டிலே யாருக்கும் எதையும் அவர் நம்பிக்கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எவ்வளவுதான் பெரிய அறிஞர் சொன்னாலும், எவ்வளவுதான் பெரிய ஞானி சொன்னாலும், எவ்வளவுதான் பெரிய ஷேகுமார்கள் சொன்னாலும், வலிமார்கள் சொன்னாலும், பெரிய அல்லாஹ் தாலாவுக்கு நெருக்கமான கராமத்து காட்டினவர்கள் சொன்னாலும், எவ்வளோ பெரிய அறிஞர்கள் சொன்னாலும், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிய அவுலியா, அல்லாஹ் தாலாவிடத்திலிருந்து இறக்கி அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அவனிடத்திலிருந்து இறக்கி அருளப்படாமல் நேசர்கள் சொன்னதை பின்பற்ற வேண்டாம் என்று இந்த அல் குர்ஆன் சொல்வதனூடாக எவ்வளவுதான் உலகத்தில் அனைவர்களும் சேர்ந்து முடிவெடுத்தாலும் கூட இறக்கி அருளப்பட்டதாக அது வராது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் தாலா முந்தி வாழ்ந்த நபிமார்களுடைய அகீதாவுக்கு சம்பந்தப்பட்ட பாடங்களை எங்களுடைய சமுதாயத்துக்கு சும்மா அல்லாஹ் தாலா சொல்லாமல் எங்களுக்கு அது அமல்களோடு இணைக்கிறான். அமல்களோடு எங்களுக்கு இணைத்து அதிகம் அமல்களை அல்லாஹ் தாலா நல்லறங்களை தந்து அதிகம் நல்லறங்கள் செய்கிற பொழுது அகீதாவுடைய நம்பிக்கை மேலோங்கி கொண்டே போகும், அகீதாவுடைய வெயிட்டு அதிகமாகிக் கொண்டே போகும். அந்த அகீதாவுக்காக வேண்டித்தான் இந்த நல்லறங்கள் என்று எங்களுக்கு புரிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குர்பானியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். வெறுமனே இந்த குர்பானியை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அதை விடவில்லை, அதை இந்த சமுதாயத்துக்கு ஒரு அமலாக மாற்றுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அந்த குர்பானியை சொல்லுகின்ற அந்த வடிவத்தை, அந்த மக்காவை அல்லாஹ் தஆலா எப்படி இலக்காக்கி சொல்கிறான் என்றால், ஒமன் தஹலஹு கான ஆமினா, அங்கு நுழைந்தவர் அச்சம் தீருவார். அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகனை அறுக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அல்லாஹ்வுடைய தீர்மானத்தில் அப்படி இருக்கில்ல. அல்லாஹ் தஆலாவுடைய தீர்மானத்தில் ஆடு அறுக்கிறது தான் அவன் நாடி இருந்தான். ஆனால் அவன் இதை தெளிவாக சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகனை அறுக்கிற மாதிரி காட்டி அல்லாஹ் தஆலா ஒரு ஆட்டை ஏற்பாடு செய்து அதை அல்லாஹ் தஆலா நேரடியாக அல்லாஹ் தஆலா சொல்லாமல் அங்கு அழைக்கிறான். ஏன்? மகனை அறுக்க சொன்னாலும் இவர் செய்கிறவர் தான் என்பதனை இந்த சமுதாயத்துக்கு உணர்த்திவிட்டு அந்த ஆட்டை அறுக்கின்ற அந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா அமுல்படுத்திவிட்டு இந்த சமுதாயத்துக்கு அது அமலாக மாற்றிவிட்டான். ஏன்? இந்த அகீதாவுடைய கோட்பாட்டை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துவதற்கு வெறும் சம்பவமாக மட்டும் சொல்லாமல் அதனுடைய பிரதிபலிப்பை எங்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா எந்த நல்லறத்தையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லல. அவருக்கு கொடுக்கப்பட்ட நல்லறங்கள் எது என்னும் எங்களுக்கு தெரியாது. அந்த சுவர்க்கத்தில் அந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா நிறைய புத்திமதிகளையும் சொல்லி, ஷைத்தான் இப்படியெல்லாம் உங்களை வழிகெடுப்பான், ஃபதல்லாஹுமா பிகுரூர், நல்லவன் மாதிரி உங்களை கெடுப்பான், வகாசமஹுமா இன்னீலக்குமா லமினன் நாசிஹீன், அவனும் சத்தியம் பண்ணுகிறான். எதுக்கு சத்தியம் பண்ணுகிறான்? உங்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி நான் இந்த மரத்தின் பக்கம் நெருங்க சொல்லில்ல, அன்தகூனா மலக்கைனி அவுதகூனா மினல் ஹாலிதீன், நீங்கள் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினால் மலக்காக மாறலாம், நிரந்தரமாக இங்கே இருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எதுக்காக அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்? அல்லாஹ்வுக்கு பாவம் செய்வதற்கல்ல, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கல்ல. மலக்காக மாறினால் இன்னும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம். நான் இப்பொழுது செலுத்துகின்ற நன்றி போதாது, இன்னும் அதிகமாக செலுத்த வேண்டி இருக்கிறது என்று சொல்லி நல்லது செய்யத்தான் அவர் நெருங்கினார். ஆனால் அகீதாவை மறந்துட்டார். அல்லாஹ் தஆலா வேண்டாம் என்றது அகீதா, அதை மறந்துட்டு அல்லாஹ்வுக்கு கூடுதலாக நல்லறம் செய்யணும் என்ற பகுதி அவரை மறக்கடிக்க செய்தது ஷைத்தான் செய்த வேலையால். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான் கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, உங்களுடைய தாய் தந்தையை
சுவர்க்கத்திலிருந்து ஷைத்தான் வெளிக்கி கொண்டு வந்தது மாதிரி உங்களை ஷைத்தான் ஃபித்னாவில் ஆக்கக்கூடாது என்று எச்சரிக்கிறான். இப்போ நாங்கள் பார்க்குறோம், நிறைய நல்லறங்களை அல்லாஹ்வுக்கு செய்வதற்காக வேண்டி வஹீல இல்லாததையும் செய்வோம், ஆனால் அகீதாவை மறந்துடுவோம். அகீதா அல்லாஹ் தஆலா சொன்னது, நபிகளார் சொன்னது, கட்டளைகள் எப்படி இருக்கிறது, அதை மறந்துட்டு நிறைய நல்லறங்கள் செய்வோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதைத்தான் அல்லாஹ் தஆலா முதலாவது போதித்தான், அவரும் அதை மறந்துட்டார். இதிலிருந்து என்ன புரிகிறது? அகீதா என்ற அந்த அடிப்படை ஒழுங்காக எங்களுக்கு புரியாவிட்டால் இந்த விளைவுக்கு நாங்கள் ஆளாகி செய்த நல்லறமே எங்களுக்கு திருப்பி எங்களை வழிகேட்டில் கொண்டு போவதற்கு வாய்ப்பாக அமைகிறது என்று புரிகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்தில், அந்த சூனியக்காரர்களிடத்தில், எல்லாரிடத்திலையும் அவர் எதை சொல்லுகிறாரு? வணக்கங்களை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லவில்லை. அல்லாஹ் தாலாவை பற்ற அகீதா கோட்பாடுகளை அவர் சொல்லி அவர்களுடைய புத்திக்கு அதை எத்தி வைத்து அறிவை தூண்டுகின்ற விவகாரங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் அகீதாவில் ஒரு சமுதாயம் அப்படியே வழிகெட்டு போகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் நிரப்பமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டு காலமாக அகீதாவை தான் சொல்லுகிறார்கள். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமைகள் எதுவும் இல்லாமல் அந்த சமுதாயத்துக்கு இந்த அகீதாவை சொல்லி சொல்லி, ஏனென்றால் அகீதா என்பது பாரமான கஷ்டமாக, நிறைய அதில் சிரமங்கள் இருக்கிறது, நிறைய அவமானங்கள் இருக்கிறது, நிறைய தோல்விகள் இருக்கிறது, நிறைய தாங்கிக் கொள்ளக்கூடிய கஷ்டங்கள் இருக்கிறது, போராட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, சகித்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், தனக்கு அடுத்தவரிடத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை தாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் சாதித்து கொண்டதனால் தான் அந்த மக்காவில் 13 ஆண்டு காலத்துக்குள்ளேயே அவர்கள் அல்லாஹ் தாலாவிடத்தில் அந்த நபித்தோழர்கள் பெரிய ஒரு பெருவேரை பெற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அகீதா என்று வருகின்ற பொழுது இது மிக பிரதானமான ஒரு அடிப்படை பாடம். இந்த பாடத்தில் தான் நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்ற அந்த கேள்விக்கு ஆன்சர் இருக்கிறது. இந்த பாடத்தில் தான் எங்கே போக இருக்கிறோம் என்ற கேள்விக்கு ஆன்சர் இருக்கிறது. இந்த பாடத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் என்ன நிலையை தாங்கி இருக்கிறது என்ற கேள்விக்கு ஆன்சர் இருக்கிறது. அல்லாஹ் பற்றிய தகவல் இங்கு அதிகமாக இருக்கிறது. இந்த அல்லாஹ் பற்றிய தகவல் எங்களுக்கு குறைபாடாக இருக்கிற பொழுது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை இஹ்லாஸோடு, உள்ளச்சத்தோடு, திருப்தியாக, நம்பிக்கையோடு, உறுதியோடு செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் போகிறது. அதனால் இந்த அகீதாவுடைய அடிப்படை எங்கள் அனைவர்களுக்கும் தேவை. இதுக்கு அதிகமான வகுப்புகள் தேவை. இதுக்கு புத்தகங்களில் நிறைய நாங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது. அல் குர்ஆனை நிறைய வாசித்து விளங்க வேண்டி இருக்கிறது. நபிகளாருடைய சுன்னாக்களில் நிறைய விளங்க வேண்டி இருக்கிறது. அவ்வப்போது வகுப்புகள் அமைத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை அடிப்படை கல்வியாக கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அணுதினமும் எந்த நல்லறங்களை, எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் இந்த அகீதாவை நுழைத்து பார்க்கக்கூடிய யதார்த்தத்தை புரிய வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளில் அகீதாவுடைய அடிப்படை ஒவ்வொன்றாக நாங்கள் எடுத்து அதனுடைய தத்துவங்களையும் அதனுடைய அகீதாவை எப்படி நிறுவிக்கொள்வது, ஒரு மனிதன் முஸ்லீமாக இருப்பதாக இருந்தால் அதுக்கு என்ன கோட்பாடு, இஸ்லாத்தை விட்டு வெளிக்கு போவதாக இருந்தால் அதை எப்படி நாங்கள் நிறுவி பார்ப்பது, அகீதாவுடைய விஷயங்களில் என்னென்ன வழிகட்ட சிந்தனைகள் இருக்கிறது என்பதனையெல்லாம் ஆழமாக நாங்கள் இந்த வஹிய அளவுகோலாக வைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால நாங்கள் இந்த விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்தி எங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் ஒதுக்கி இதுக்காக வேண்டி நாங்கள் தயாராக வேண்டும். வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.